வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பால்கோவா. பால்கோவா செய்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. அதுவும் நம்ம வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான், பாலும் சீனியும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Ammamaa Veedu. இதுக்கு நான் 1 லிட்டர் நாட்டு மாட்டு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா கொழுப்பு நீக்கப்படாத பாலாக வாங்கிக்கோங்க. பாலை ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால்கோவா செய்கிறதுக்காக பாலை நம்ம நல்லா வற்ற வைக்கணும். சின்ன பாத்திரமாக இருந்தால் பால் வற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது பெரிய பாத்திரமாக இருந்தால் நம்ம கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும், பாலும் சீக்கிரம் வற்றும். பால் நல்லா ஆடை கட்டிடுச்சு. இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டலாம். நம்மளுக்கு பால் ரொம்ப பொங்கி வர்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் மீடியம் மாற்றிக்கோங்க. 1 லிட்டர் பால் வச்சு நம்ம பால்கோவா செய்கிறதுக்கு 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் டைம் ஆகும். அதனால் நம்ம மீடியம்லேயோ சிம்லேயோ வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு டைம் ஆகும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்குது. அந்த ஓரங்களில் இருக்க ஆடைகளை நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுறலாம். பேக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் ஆடையே வராது. அதனால தான் ஃபுல் ஃபேட் மில்க் இல்லை கொழுப்பு நீக்கப்படாத பாலாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாலில் ஆடை வரல அப்படின்னா நீங்கள் பால் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்னு. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பால்கோவா. பார்த்தீங்களா, பால் நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வத்திடுச்சு. ஓரத்தில் தங்குற பாலாடைகளை அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. பால்கோவா செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் பாலை அடிப்பிடிக்க விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் மெயினான வேலை. பால் இன்னும் நல்லா வத்திடுச்சு. பாலாடைகளும் முன்னை விட நிறையா வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் நமக்கு இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் நம்ம பாலை வற்ற வைக்கணும். இப்போ பால் நல்லா வத்திடுச்சு. பார்த்தீங்களா, இதில் குருணையாக ஆடைகளும் நிறையா விழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பால் நல்லா வற்றி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த கெட்டியான பால் கூட நம்ம 150 கிராம் சீனி சேர்த்துக்கலாம். சீனியோட அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பால்கோவா திகட்ட ஆரம்பிச்சிரும். அளவாக சீனி சேர்த்துக்கலாம். சீனியையும் பாலையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். சீனி பாலில் கரைய அதோட கன்சிஸ்டன்சி இன்னும் தண்ணியாக ஆரம்பிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறணும். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஏன் சேர்க்குறோன்னா, எந்த ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது அதோட டேஸ்டே நல்லாயிருக்கும். நம்ம பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நம்ம சேர்த்துடலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை பால்கோவா கூட நல்லா கலந்துக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம கிண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கட்டியாகி ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிரும். நம்மளோட சுவையான பால்கோவா இப்போது ரெடி. இந்த சுவையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பால்கோவாவை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.